கைகளில் ஏந்தி வரக்கூடிய சிவபெருமானை பார்த்திருக்கிறோம். அந்த சிவபெருமானுடைய தோற்றத்தை இங்கே மிக அழகாக அணிந்து கொண்டு அனல் ஏந்தி கவிதை பாட ஐயா அனல் ஏந்தி வருகிறார். வாருங்கள் ஐயா. ஐந்தெழுத்து மந்திரத்தை அறியாமலேயே ஆதிசிவன் பாதங்களை மனதால் தொற்று வணங்கும் இதயத்தை ஞானத்தால் பெற்ற யோகிகள் சுடரொளி மூலம் சிவமுக்தி அடைவார்கள். ஐந்தெழுத்து மந்திரத்தை அறியாமலேயே ஆதிசிவன் பாதங்களை மனதால் தொட்டு வணங்கும் இதயத்தை ஞானத்தால் பெற்ற யோகிகள் சுடர் ஒளி மூலம் சிவமுக்தி அடைவார்கள். ஓரெழுத்தும் தெரியாமல் ஓங்கார முழக்கத்தை சங்கெடுத்து ஒலிக்கும் பாமர மனத்தரும் ஈசனின் அருள் பெற்று மோட்சம் பெற்றிட வாசமுள்ள திருநூறு ஈசமகா சக்தி தர நேசமுள்ள நண்பனாக மாறி உணர்வாகிறது. உள்ளத்தின் உள்ளுக்குள் தீச்சுடர் முகிழ்க்க சிவயோக மந்திரம் சித்தத்தில் பரவும். புறவுருவம் கண்ணில் படாமல் அகவடிவம் சோதியாய் தோன்றிட சிறு மாணிக்க கல் தோன்றி காட்சி தரும். உடலின் உயிரை மீட்டி சிவபோத இசை கேட்கும். ஆதிமூலன் சோதி வடிவம் பார்வைக்கு நேரில் புலப்படாது போகும். அடையாளம் தெரியாது. மானுடன் சதைப்பிண்டம். இந்த மானுடன் சதைப்பிண்டம் அண்டமெல்லாம் சுற்றும் பிற உயிர்கள் சிவசக்தி மூலம் இயங்கும். இச்சதைப்பிண்டமும் உயிர் பெற்று நடமாடும். நடமாடும் உயிரில் கரைந்துள்ள மாசுகளை இடவர திசையிலிருந்து நீக்கிட நேரில் நீ காட்சி தராமலேயே சாட்சியாய் ஒளிச்சுடரை நீட்சியாக பரவிவிடு நீலகண்ட சிவனே. வராமலேயே எங்கள் இதய இருக்கையில் இருக்கவா நமச்சிவாயா. நன்றி, வணக்கம். ஊழி காலத்தில் அனைத்தும் சிவனுக்குள் ஒடுக்கம் என்ற அருமையான தத்துவத்தை அனைத்தும் சிவமே என்று மிக அழகாக கவிதை படைத்த கவிஞர் அனலேந்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஒரு பாடல் மறைந்த பின்னணி பாடகர் TM சௌந்தரராஜன் அவர்களை நமது நினைவிலே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்ற அருமை ஐயா பாடகர் ஆறுமுக ஆச்சாரி அவர்களை வாருங்கள், தங்கள் கவிதையை தாருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாராமலே இருக்கவா, அருள் தாராமலே இருக்கவா, வாராமலே இருக்கவா. குன்றிருக்கும் இடம் எல்லாம் குமரசலம் என்ற அன்னை வாக்குப்படி, குன்றிருக்கும் இடம் எல்லாம் குமரன் தலம் என்ற அன்னைதன் வாக்குப்படி, அவர் சொல்லை தட்டாதபடி அப்பா வராமலே இருக்கவா, அருள் தராமலே இருக்கவா. உலகாளும் ஈசன் மகன் உண்ணுகின்ற மாம்பழத்தால், உலகாளும் ஈசன் மகன் உண்ணுகின்ற மாம்பழத்தால் பிரிந்திட்டான் குமரன் என்று பாரோர்கள் பேசும் வண்ணம், பிரிந்திட்டான் குமரன் என்று பாரோர்கள் சொன்னாலும்
என ஈன்ற தாய் தந்தை என ஈன்ற தாய் தந்தை என்னகத்தே இருந்தாலும் அன்னைதம் வாக்குப்படி என் அன்னைதம் வாக்குப்படி அப்பா வராமலே இருக்கவா அருள் தராமலே இருக்கவா இயல்பாக பறவைகளோ இசைவோடு கொஞ்சுதப்பா இசை இயல்பாக பறவைகளோ இசைவோடு கொஞ்சுதப்பா அழகான செடி கொடியோ சுவை கனி கொடுக்குதப்பா அழகான செடி கொடியோ சுவை கனி கொடுக்குதப்பா என்னை காணும் பக்தர்களோ என் நாமம் சொல்லுவதனால் என்னை காணும் பக்தர்களோ என் நாமம் சொல்லுவதனால் பக்தர்க்கு அருள் வழங்க அன்னை சொல்வாக்குப்படி என் அன்னை சொல்வாக்குப்படி அப்பா வராமலே இருக்கவா அருள் தாராமலே இருக்கவா குன்றென்றும் கூடும் மக்கள் குறை தீர்க்கும் வேலனாகி நற்காற்று பூங்காற்று நாற்றிசையும் வீசும் எழில் நற்காற்று பூங்காற்று நாற்றிசையும் வீசும் எந்தன் குன்றகத்தை நான் இருந்து அருள் வழங்கும் காரணத்தால் குன்றகத்தை நான் இருந்து அருள் வழங்கும் காரணத்தால் அப்பா வாராமலே இருக்கவா அருள் தாராமலே இருக்கவா சிவனேய பேரவையின் ஈசநேசன் மகத்தீரன் சிவநேய பேரவையின் ஈசநேசன் மகத்தீரன் கவியகத்தை பாடுகின்ற நானும் ஓர் கவிஞனாகி கவியகத்தை பாடுகின்ற நானும் ஓர் கவிஞனாகி கவிநாத மாமணி கவிநாத மாமணி எனும் பட்டம் தந்த மகத்தீரன் எனும் பட்டம் தந்த மகத்தீரன் அன்புக்கு நான் அடிமை என்றும் அன்புக்கு நான் அடிமை வாராமலே இருக்கவா வாராமலே இருக்கவா அருள் தாராமலே இருக்கவா அப்பா வாராமலே இருக்கவா அருள் தாராமலே இருக்கவா. நன்றி ஐயா, மிக்க நன்றி. அருமையான பாடல் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. பட்டினத்தடிகள் ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெண்டிர் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்திலே யாரும் சதமல்ல நின் தாழ் சதம் கட்சி ஏகம்பனே என்று அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். அந்த வரிகளோடு அடுத்தபடியாக கவிதை பாட ஐயா ஓவிய கவிஞர் செல்லையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என்னாலே உன்னை நோக்கி வருவதென்றால் என்னாலே உன்னை நோக்கி வருவதென்றால் இயலாதே என் சிவனே ஏழையான். உன்னாலே என்னை நோக்கி வருவதற்கோ ஒரு நொடியும் ஒரு ரிஷபம் உனக்கு உண்டே. முன்னாலே உன்னை நோக்கி வருவதற்கே முதுகாலை தன்னை அனுப்பி வைப்பாய் ஈசா. என்னாலே முடியாது என்று உரைத்தால் இவன் இங்கு என் செய்வேன் சொக்கனாதா. வாராமலே வந்திருக்க வேண்டும் நீயும், வகையான ஓர் வழியை யானும் கண்டேன். தாராமலே உன்னருளை பெறுவேன் யானும், தன்னருளே நீ எதனை தருவதற்கு
நீராசையாய் யானும் இங்கே வீற்று உன்னை நினைந்தபடி தவத்திருந்து அழைத்தேன் என்றால் பேராவருள் அத்தனையும் பெறுவேன் உன்னால், பேரருளை யான் பெறுவேன் சிவனே நானே. எங்கோ இருந்தே எனையே இயக்கும் எம்பெருமான் இங்கே இருக்கும் எனக்கோர் அருளை தருவதற்கே அங்கே வர நான் முடியாது, அதனால் அதை நினைந்தே இங்கே வரவும் இனிதாய் அங்கே இருந்தபடி. நன்றி, வணக்கம். சிறப்பு ஐயா. மிக சிறப்பான கவிதை வழங்கியிருக்கக்கூடிய ஐயா செல்லையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பட்டியலிடக்கூடிய அடுத்த ஒரு பாடல் வரிகள்: வாதுக்கு சண்டைக்கு போவார் வருவார், வடக்குரைப்பார், தீதுக்கு உதவியும் செய்திடுவார், தினம் தேடி ஒன்றும் மாதுக்கு அழைத்து மயங்கிடுவார், விதி மாளு மட்டும் ஏதுக்கு இவர் பிறந்தார், இறைவா கட்சி ஏகம்பனே என்று அந்த வரிகளோடு அடுத்து இங்கே கவிதை பாட நாம் அழைப்பது இந்த சிவநேய பேரவையினுடைய நிறுவனர் ஐயா ஈசநேசன் மகஸ்ரீ அவர்களை. ஐயா வாருங்கள், தங்கள் கவிதை தாருங்கள் என்று அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். யாவும் சிவமே, சிவமே யாவும். கவிக்குள்ளே நான் செல்லுவதற்கு முன்னே கருத்து சில சொல்ல வேண்டியிருக்கிறது. அழகாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து கொடுத்த அந்த இறைவனுக்கு என்னுடைய நன்றிகள். நான் நிறைய பாடல்கள், சித்தர் பாடல்கள்லாம் எழுதி சித்தர் பாதிரியே நானும் எழுதணுன்ற அந்த எண்ணத்தில் சில பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறேன். அப்படி வரும்போது இந்த 7 விதமான உடல் அசைவுகள், அதனுடைய ஆக்கங்கள், நாம் எதுவுமே செய்கிறது இல்லையே. நமக்கு என்ன தெரியும்? பசிச்சா சாப்பிடணும். நாம் பசின்னா பசிக்காது, அது பசிக்கும்போது நம்மளை போடுவோம். ஓட்டால் உள்ளே போகுமா நமக்கு தெரியாது. எதனா வெளியில் போகுமா? வெளியில் போகிறதெல்லாம் நாற்றம்தான். வேறையாக இருக்கட்டும், வேறாக இருக்கட்டும், எல்லாமே நாற்றங்கள் தான். நம் உடலும் பிரிந்து விட்டால் அதுவும் நாற்றம்தான். இப்படி சித்தர்கள் சொல்லி இருக்கின்ற தத்துவங்களை உணர்ந்து உணர்ந்து நாம் செயல்பட்டால் அதனுடைய வாராமலே இருக்கவா, கருதின கிளவா கேளுமோ செவிகள், வெறுவி நிற்றலின் விலகுமோ துருவம், பிரியேன் என்றலில் பிரியம் புரியுமோ, ஒருவர் விருப்பு உணருமோ மனது, வருவதும் நின்று விருப்பு மொழிதலும், இருத்தி பக்கலில் இனியவை நவிழலும், செருக்கு விடுபட செப்புதல் பெருகல், செருக்கல் மறுவுதல் சிந்தை குளிருமே. வாராது இருப்பின் வசந்தம் நுழையுமோ, சாராது இருத்தல் சங்கடம் ஒழியுமோ, பாராது கேளாது பலன்கள் கிட்டுமோ, நேரா நட்புகள் நிம்மதி நல்குமோ, சீரான சித்தம் சேருதல் நிகழின், வாராமல் ஓரிடம் வாழ்தலும் காணலாம், கூறாமல் பாராமல் கேளாது இருப்பதோ, வாராமல் இருக்க வாய்ப்பது சுகமே. வாராமலே இருக்கவா. இந்த வாராமலே இருக்கவான்னா வராதையே இருந்துட்டோமா, நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி வாராமலே இருக்கட்டுமா அப்படின்னு இல்லை. நீ இங்கு வாராமல் இங்கேயே இருக்கவா. நீ வந்துட்டியானா இங்கேயாவது நீ போகக்கூடாது, எங்கூடவே இருந்து. புறமறி சிவனார் புரிசுடர் தோன்றினாய், கரத்தினில் சக்தியின் கனகவேலேந்தினாய், குறுநகை தவழும் குறமகள் நாடினாய், நறுமுக தேவதை நங்கையை கூடினாய். முருகனை பற்றி தான் நம்ம சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்காக எழுதப்பட்ட பாடல், உங்கள் எண்ணத்தோடு இதை அடுத்த பாடலாக எழுதியிருக்கிறார். புறமெறி சிவனார் புரிசுடர் தோன்றினாய், கரத்தினில் சக்தியின் கனகவேல் ஏந்தினாய், குறுநகை தவழும் குறமகள் நாடினாய், நறுமுக தேவதை நங்கையை கூடினாய், திருசிரம் கொய்ததும் சிறுசெவி பகன்றதும், தருகனி வெற்றிட குவலயம் திரிந்ததும், கருவிழி சிவந்திட குன்றம் நின்றதும், கருவிலா துயற்றனே திருவே வேளவா, வருவதும் செல்வதும் வழிவகையாக, உருவதும் முன்னுடன் ஒளிர்வதும் வேண்டும், தருவது அருளெனில் தங்குவேன் இங்கு, முருகனின் பார்வை முற்றிலும் விழைவேன், வாராமல் இருத்ததால் வாராது நின்னருள்,
தாராமல் இருப்பின் வாராமல் இருப்பனோ, சேராமல் திருப்பாதம் சேவித்தேன் ஐயனே, வாராமல் இருக்கவா வடிவேல் முருகனே. நன்றி ஐயா. நிச்சயமாக உங்கள் கவிதையை கேட்டு வடிவேல் முருகன் இங்கே வருகை தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் ஐயா. அடுத்து கவிதை பாட ஒருத்தர் வரார். சுப சந்திரசேகரன் அவர்களை கவிதை பாட வருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். அகப்புற்றில் அகப்பட்டு எனையாட்டும் ஆசை பாம்பே, நீ வராமலே இரு. அகப்புற்றில் அகப்பட்டு எனையாட்டும் ஆசை பாம்பே, நீ வராமலே இரு. நான் வாழ்வதற்கு இன்னும் கவி படைப்பதற்கு. வராமலே இருந்து விட்டால் சிவநேயம் இல்லை. வராமலே இருந்து விட்டால் சிவநேயம் இல்லை. வாராமலே கவி பாடாமலே போனதை எண்ணி எண்ணி தூக்கமில்லை. கனவு வந்தால்தான் வாழ்க்கை புரியும். போனது தெரியும், வந்தது தெரியும். காலம் வந்தால்தான் வராததும் வரும், வராதவரும் வருவார் என்று சொல்லி, வாராமலே இருந்தால்தான் வாழ்வழிக்கும் சிவத்தை அறியலாம். வாராமலே இருந்தால்தான் வாழ்வழிக்கும் சிவத்தை அறியலாம். ஒளி வாராமலே இருந்தால்தான் வானொலி வள்ளல் அவனை உணரலாம். வாராமலே இருந்தால்தான் வாழ்வெல்லாம் வந்ததை வெல்லலாம். வாராமலே இருந்தால்தான் வாழ்வெல்லாம் வந்ததை வெல்லலாம். வாராமலே இருக்கும் வரைதான் வந்ததின் நோக்கம் புரியும். வாராதது நிலையொன்றே, அந்த நிலை நம்மை அழைக்கும். வந்துவிட்டால் யார் உன்னை நினைப்பார்? வாராமலே போனவற்றை வாழ்வில் வரவழைக்கும் சக்தி நீ. வாராமலே போனவற்றை வாழ்வில் வரவழைக்கும் சக்தி நீ. உன்னிடம் வாராமலே நெஞ்சுருக்கும் மனிதருக்கு வாராததும் வந்துவிடும் முன்னால். வாராததை விட்டுவிட்டு வருவதை தொட்டுவிட்டால் வரம் தரும் உன்னருளால் வளமாகும் மண்ணில். இராத நிலை தள்ளி இருளகற்றி வைத்து விட்டாய், இருக்கும் நாள் வரை நான் உன்னை நினைப்பதற்கு. இராத நிலை தள்ளி இருளகற்றி வைத்து விட்டாய், இருக்கும் நாள் வரை நான் உன்னை நினைப்பதற்கு. வராமலே இருக்கவா வந்திடுவேன் ஒரு நாள், வணங்குகிறேன் வந்திடுவாய் எண்ணில். பொய் என்னை வாராமல் இருக்க மெய் அவனை தேடுகின்றேன். மெய் என்னுள் இருக்க பொய்யை தள்ளுகின்றேன். தராதது ஒன்றுமில்லை இறைவா, நீ தராதது ஒன்றுமில்லை. தரை மீது தலை நிமிர்ந்து வாழ கவியாக்கிவிட்டாயே, அது ஒன்று போதும். இந்த கவிஞனின் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அருமை அருமை ஐயா. சிறப்பான கவிதை வழங்கியிருக்கிறார் திரு சுப சந்திரசேகரன். அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இங்கே கவிதை பாட வருபவர் ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களே. வருக, தங்கள் கவிதையை தருக என்று அன்போடு அழைக்கின்றோம். வராமலே இருக்கவா, துன்பம் எம்மை சேராமல் இருக்கவா. இம்மையில் யாம் செய்யும் நன்மையெல்லாம் மறுமையிலும் தொடர்ந்திடச் செய்யவா. பொய்மை என்னை அண்டாது காத்திட்டே மெய்யுணர்வாய் உம்முடன் நான் கலந்திடச் செய்திடவா. உலகின் அனைத்து இரகசியமும் உடலுக்கு உள்ளே. ஐயா கொஞ்சம் நேரம் பேசினாங்களே, அந்த கருத்து தான். உலகின் அனைத்து இரகசியமும் உடலுக்கு உள்ளே என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்திடவா. நிலையில்லா பொருளை நிலையென நினைத்து மாய உலகில் வாழும் வாழ்க்கை முடிவில் ஒரு நாள் மறைந்துவிடும் இன்பமாய் தோன்றும் காட்சிகள் எல்லாம் துன்பமாய் முடியும் என்றே உணர்த்திடவா. இறைவன் ஒருவனே உண்மை, இறை நம்பிக்கை ஒன்றே நிரந்தரம், மற்றவை யாவும் மறைந்துவிடும், உற்ற துணை உனக்கு என்றும் உலகலாம் உணர்த்து ஓதும் நீலகண்டன் திருவடியே துணை. பலகாலம் மறந்திருந்தாலும் பரவாயில்லை, இனி வரும் சில காலம் ஏனும்
சிவன் செடி சிவன் சேவடி சேர்ந்தால் வாராமல் வந்த துன்பமெல்லாம் பருதியின் வரவு கண்ட பனிபோல் மறைந்திடுமே. வாராமலே இருக்கவா துன்பம் சேராமலே இருக்கவா என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அருமையான கவிதை, நல்ல தத்துவங்களை மிக அழகாக எளிய மொழியிலே விளக்கி இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா ஈசனேசன் மகஸ்ரீ அவர்கள் அருமையான தொண்டினை ஆற்றி கொண்டிருக்கிறார். சிவநேய பேரவை என்ற அமைப்பின் மூலமாக நமது வாழ்க்கையின் தத்துவம் என்ன என்று கேட்டால் சிவனை அடைவது, சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவது. அப்படி அடைவதற்கு முன்னால் அவரை பற்றி அறிவது. அறிவது என்பது சாத்தியமா என்றால் இல்லை. ஏன்னா அன்னைக்கு சைக்கிளா பெருமாள் அழகா சொல்லிட்டார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவர். நிச்சயமா அந்த எல்லாம் வல்ல எம்பெருமானை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அப்படி அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னா புரிந்து கொள்ள முடியுமா? அது ஓரளவு முடியும் என்பதை அழகாக இந்த தலைப்பின் மூலமாக ஐயா இங்கே வழங்கி இருக்கிறார். முதல்ல இந்த தலைப்புக்கு நான் கவிதை எழுதலாம் அப்படின்னு உட்கார்ந்தேன். ஆனால் அதை விட இந்த தலைப்பை பற்றி நாம் சிந்தித்தால் சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணத்திலே இதை எழுதியது யார் என்று நான் தேடி பார்க்கின்ற பொழுது பட்டினத்து அடிகள் அவருடைய பாடல் வரிகள் என்று அறிந்து கொண்டு அதனை ஐயாவிடம் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு உறுதி செய்து கொண்டேன். ஏன்னா ஒரு செய்தியை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா அது உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். எனவே ஐயாவிடம் அதை கலந்து கொண்டு அதன் பிறகுதான் ஒரு தெளிவோடு இங்கே நான் வந்திருக்கிறேன். சரி, என்ன அது அப்படின்னா, இப்போ எத்தனையோ சுவாமிகள் பின்னாடி நாம் அலையிறோம். அவங்க தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நம்ம அலையிறோம். அவங்க சில கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒரு சில காலங்களுக்கு பிறகு அவர்கள் மேலே பழி ஏற்படுகிறது. நாம் அவரை விட்டுட்டு ஒதுங்கிடுறோம். இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறோம். ஏன்னா நம்ம மனசு நம்மளை விட அடுத்தவங்க தான் அதிகமாக ஆக்கிரமித்து நம்மளை அவங்கள தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறாங்க. இது நடைமுறை உண்மை. யார் என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே நம்பிடுறோம். யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறோம். அதை பற்றி நாம் உணர்வது இல்லை. ஒரு சிலர், எல்லாரையும் நான் சொல்ல வரல, ஒரு சிலர் இவர் ஒரு மிகப்பெரிய தெய்வ சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு அவர் காலில் போய் விழுகிறோம். அவர் உடனே அதை கூட இதை கூட கேட்குறாரு, நம்ம எல்லாம் செய்கிறோம். அதுக்கப்புறம் அவர் பொய்யும் தெரிஞ்சு வெளியே வந்துடுறோம். ஆனால் ஐயா கொடுத்த தலைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ அவர் பின்னாடி போக வேண்டாம், இவர் பின்னாடி போக வேண்டாம், எவர் பின்னாடியும் போக வேண்டாம், உன்னை நீ உணர் அப்படிங்கிறார். உன்னை நீ உணர்ந்து கொண்டால், ஐயா ரொம்ப அழகாக அந்த சக்தியை பற்றி, குண்டலினி சக்தியை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அந்த சக்தியை, நமது அடி வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி கொண்டு வந்து புருவ மத்தியிலே நிறுத்தி நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வாராமலே இருக்க வா என்ற அந்த வரிகளுடைய விளக்கமாகும். அந்த பாடலை பாருங்கள், ரொம்ப அழகான பாடல். பட்டினத்தடியுடைய பாடல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. சூத்திரத்தால் ஆடும் சுழுமுனையை தான் திறந்து, சூத்திரத்தால் ஆடும் சுழுமுனையை தான் திறந்து பார்த்திருந்தால் வாராது பாவமெல்லாம். சூத்திரத்தால் ஆடும் சுழுமுனையை தான் திறந்து பார்த்திருந்தால் வாராது பாவமெல்லாம். சூத்திரத்தை பாராமலே இருந்து, சூத்திரத்தை பாராமலே இருந்து பாவி மனமே, சூத்திரத்தை பாராமலே இருந்து பாவி மனமே பிறக்க வாராமலே இருக்க வா அப்படிங்கிறார். மறுபடி நாம் பிறவி எடுக்கிறோம். மாணிக்கவாசகர் சுவாமி சொன்ன மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய்
வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். அப்போ சிவபெருமானுடைய திருவடிகளை அடையணும் அப்படின்னு சொன்னால் முதலில் நம்மை நாம் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த குண்டலினி சக்தியை நமது அடி வயிற்றிலிருந்து எழுப்பி அதை புருவ மத்திக்கு கொண்டு வர வேண்டும். இந்த இடம்தான் நம்மளையெல்லாம் ஒன்றாக சேர்த்து சிந்திக்க வைக்கக்கூடிய அருமையான பகுதி இந்த புருவ மத்தி. ஒரு படத்தில் கூட வடிவேலுக்கிட்ட இவர் அர்ஜுன் சொல்லுவார், கவனத்தையெல்லாம் புருவ மத்திக்கு கொண்டு வாம்பார். அது அவரால் முடியாது, ஒரு அழிய சொன்னால் வந்துட்டும்பார். அது சும்மா நகைச்சுவைக்காக பண்ணக்கூடியது. ஆனால் நம்மளால் முடிந்தால் முயன்றால் முடியக்கூடிய செயல் நம்மை நாம் உணர்ந்து கொண்டு அந்த சிவத்தை அறிந்து கொண்டு, சிவத்தை அறிந்து கொண்டால் மீண்டும் பிறவி என்பதே இருக்காது என்பதை மிக அழகாக விளக்கக்கூடிய பாடல்தான். அதனால தான் பாரோ நீரோ தீயோ வழியோ படர் வானோ ஆரோ நானென்று ஆய்வுறுகின்றேன். பட்டினை தட்டுக்கூடிய பாடல். நான் யார்? பாரோ நீரோ தீயோ வழியோ படர் வானோ ஆரோ நானென்று ஆய்வுறுகின்றேன். அறிவில்லேன் பாரோ நீரோ தீயோ வெளியோ படர் வானோ ஆரோ நானென்று ஆய்வுறுகின்றது அது நீயேங்கிறார் சிவபெருமானை பார்த்து. ஐம்பூதம், இந்த ஐம்புலன்களின் ஆக்கம் அதை தந்தவர் சிவபெருமான். எனவே என்னுடைய பாடலை விட பட்டினத்து அடிகள் நமது வாழ்வு சிறக்க வேண்டும் என்று மிக அழகாக எடுத்துரைத்த ஒரு பாடலோடு இந்த கவியரங்கத்தை நிறைவு செய்கிறேன். நினைமின் மனமே நினைமின் மனமே நினைமின் மனனே நினைமின் மனனே சிவபெருமானை செம்பொன் நம்பலவனை நினைமின் மனமே நினைமின் மனனே அழகை தேரின் அலமறு காலின் உலக பொய் வாழ்க்கையை உடலை ஓம்பற்க பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் மீண்டும் மீண்டும் பிறவி பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம். ஐயா சொன்னாங்கல்ல, இந்த உடல் முழுவதும் நாற்றம் நிறைந்தது. அது எந்த வழியே வந்தாலும், அது நீராக வந்தாலும் சரி இல்லை சலமாக வந்தாலும் சரி, நாற்றம் நிறைந்த இந்த உடல் அறிந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம் உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன உவப்பாம் என்றிவை அனைத்தும் உணர்ந்தனை அன்றியும் பிறந்தன பிறந்தன பிறவிகள் தோறும் கொன்றனை அனைத்தும் அனைத்தும் நினை கொன்றன தின்றனை அனைத்தும் அனைத்தும் நினை கொன்றன நினை தின்றன பெற்றனை அனைத்தும் அனைத்து நினை பெற்றன ஓம்பினை அனைத்தும் அனைத்தும் நினை ஓம்பின செல்வத்து கழித்தனை தரித்திரத்து அழுங்கினை ஸ்வர்க்கத்து இருந்தனை நரகில் கிடந்தனை இன்பமும் துன்பமும் இரு நிலத்து அறிந்தினை ஒன்றொன்று ஒழியாது உன்றனை அறியும் புற்பத குரம்பை துச்சில் ஒதுக்கிடம் என்ன நின்றியங்கும் இருவினை கூட்டை கல்லினும் வலிதாக கருதினை இதனுள் பீழையும் நீரும் புறப்படும் ஒரு பொறி மீளும் குறும்பி வெளிப்படும் ஒரு பொறி சளியும் நீரும் தவழும் ஒரு பொறி உமிழ்நீர் கோளை ஒழுகும் ஒரு பொறி வழியும் மலமும் வழங்கும் ஒரு வழி சலமும் சீயும் சரியும் ஒரு வழி உள்ளுறத் தொடங்கி வெளிப்பட நாரும் சட்டகம் முடிவில் சுட்டெலும்பாகும் உடலொரு வாழ்க்கையை உள்ளுறத் தெரிந்து கடிமலர் கொன்றை சடை முடி கடவுளை ஒளி வரும் சிவபெரும் போக இன்பத்தை நிழலென கடவா நீர்மையோடு பொருந்தி எனதர நினைவர இருவினை மலமர வரவொடு செலவர மருளற இருளற இரவொடு பகலற இகபரம் அற ஒரு முதல்வனை திரையுள் முளைத்தெழும் சோதியை அம்பலத்து அரசனை ஆனந்த கூத்தனை நெருப்பினில் அறக்கல நெக்கு நெக்குருகி திருச்சிற்றம்பலத்து ஒளிரும் சீவனை நினைமின் மனனே நினைமின் மனனே
சிவபெருமானை செம்பொன்னம்பலவனை நினைமின் மனனே நினைமின் மனனே என்று பட்டினத்தடிகளுடைய பாடலை இங்கே பகிர்ந்து, வாழ்க்கையின் நோக்கமே எல்லாம் வல்ல எம்பெருமானை நாம் ஓர் அளவாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அருமையான ஒரு எண்ணத்தோடு சிவநேய பேரவையை ஐயா நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.